பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேக்கப் வித் காட் என்ற டெய்லி டிவோஷன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் 2 நாளாகவும் 26வது அதிகாரம் 5வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதியை தியானிப்போம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இப்போ இது யாரை பற்றி சொல்லியிருக்கா? உசியா ராஜாவை பற்றி. இங்க என்ன கொடுத்துருக்குன்னா, அவன் கர்த்தரை தேடின நாட்களில். அப்போ தேடின நாட்களில் ஆண்டவர் என்ன செய்யறான்னா, அவனுடைய காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா மாறுது. அப்போ நாம் கர்த்தரை தேட வேண்டும். அப்போ தேடுறதுனா என்ன? நம்ம இப்போ ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்போ தேட 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 அந்த இடத்துல சில நேரம் நமக்கு எப்பமோ தொலைந்த காரியங்கள் கூட நமக்கு கிடைச்சிரும். நம்ம மறந்திருந்த காரியங்கள் தற்சமயம் தேவைப்படுகிறதாட்டு இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம யூசேஜுக்கு. அதே மாதிரி அந்த இடத்தையும் நம்ம நீட்டாக்கிடுவோம். அப்படியே ஒரு காரியமாக அதை செட்ரைட் பண்ணி வரும்போது இடமும் நீட்டாகும், நம்ம தேடின பொருளும் நமக்கு கிடைத்திடும். அது இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் கர்த்தரை நம்ம தேடிட்டு, ஆண்டவரே அப்படின்னா அவருடைய சித்தத்தில் நம்ம போய் ஃபிட் ஆகுறதற்காக நம்ம அப்படியே ஆண்டவரே இந்த காரியத்தில் எப்படி, ஆண்டவரே இந்த 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 நேரத்தில் நான் என்ன செய்யணும், இப்படி ஒவ்வொரு காரியமாக கர்த்தரை முன்னிறுத்தி எல்லாவற்றிலும் கர்த்தரை அதில் எல்லா விஷயத்திலும் கர்த்தர் நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை தேட 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 நம்ம எந்தெந்த காரியங்களை நம்ம இழந்தோமோ அதெல்லாம் நம்ம திரும்ப பெற்றுக்கணும். நமக்கு கண்ணு திறக்கப்பட்டதாட்டு இருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆதி அன்பு, அந்த ஆதியில் நம்ம எப்படி ஆண்டவரை நேசித்தோம், நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும், எவ்வளோ முழு ஹிருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினோம், அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு திரும்ப ரிகலெக்ட் ஆகும். திரும்ப ரிகலெக்ட் ஆக ஆக நம்ம தேவனோடு நம்ம நெருங்குவோம். அந்த தேடுதல் ப்ராசஸ்லேயே நம்முடைய ஜீவியம் சுத்தமாயிட்டே வரும். வேண்டாதவைகளெல்லாம் நம்ம நீக்குவோம். அப்படி வேண்டாதவைகளெல்லாம் நீக்கி நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்க பிரகாசிக்க சுத்தமாக ஆக தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிக்க தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவார். அதனால அப்போ இந்த தேடுகிறதற்கு நமக்கு அதை கர்த்தரை நாம் தேடுகிறதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். நம்ம ஆண்டவரை எல்லா காரியத்திலும் அப்படியே முன்னிறுத்தி இன்னைக்கு நம்ம தீர்மானமாக நம்ம நினைப்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் கர்த்தரை நான் தேடி, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து, அப்படியே என்னுடைய கர்த்தர் நமக்கு பாதைகளை உருவாக்கி தந்து செவ்வைப்படுத்தி, அப்போ நம்முடைய எல்லா காரியங்களும் ஜெயமாக மாறும். அதனால நம்ம இன்றையிலிருந்து தீர்மானமாக எப்பொழுதும் கர்த்தரை தேடினால் பிழைப்பீர்கள்னு இருக்கு. அப்படி நமக்கு ஆண்டவரை தெரியும் எல்லாமே இருந்தாலும் அந்த நம்ம தேட 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 அந்த இடம் சுத்தாகிறது மாதிரி கர்த்தரை நாம் நாடி தேட தேட நம்முடைய ஜீவன் சுத்தமாகி கொண்டே வழி அப்படியே கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருப்பார். அப்படி அந்த நமக்கு காரியங்கள் வாய்க்கும். சில வருஷங்களுக்கு முன்னால ஏதோ ஒரு காரியத்தை தேடும்போது என்னுடைய கணவர் சிறு வயதுல எழுதியிருந்த ஒரு டைரி கிடைச்சது. அப்போ அதுல எழுதியிருக்கிறாங்க, 5 வசனம் படித்தேன், இத்தனை அடிபட்டேன், பிறகு இத்தனை மாம்பழம் சாப்பிட்டேன். அப்போ இதெல்லாம் பார்த்தா பழைய காரியங்களை ரெக்கலெக்ட் பண்ணும்போது, அப்போ என்னுடைய பிள்ளைகள் அப்போ சிறு பிள்ளைகளாட்டு இருந்தாங்க. அப்போ என் பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லி கொடுத்தேன், பார்த்தியா அப்பவே இத்தனை வசனம் படிச்சிருக்காங்க, இப்போ இத்தனை காலையில இத்தனை வசனம் படிச்சேன்னு எழுதியிருப்பாங்க, பிறகு சாயங்காலம் இத்தனை வசனம் படித்தேன். அப்போ இந்த வசனங்கள் படிக்கிறத அது ஏதோ ஒன்று தேடும் போது கிடைச்ச டைரி. இதே போல அப்போ இது நான் இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அப்போ பிள்ளைகளையும் வசனத்துல நம்ம வளர்த்து வரலாம். அப்போ இதே போல தேடும் போது நம்ம நிச்சயமாக ஏதோ ஒரு பிரயோஜனம் அடைகிறோம். அதனால கர்த்தரை நாம் தேடுவோம், அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுவோம். அப்போ நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக நம் கர்த்தருடைய வருகையில காணப்படுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் தேவனே, ஆண்டவரே உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டிருந்தீர் என்று பார்க்கிறோமே.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குறைகளினாலோ பிழைகளினாலோ எத்தனையோ காரியங்கள் வாய்க்காமல் போகிறதே. ஆண்டவரே, எங்கள் கையின் ஆண்டவரே கிரியைகள் வாய்க்கும்படியாகவும் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் ஆண்டவரே ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிருக்கவும் நாங்கள் உண்மையாய் தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மையும் உம்முடைய வழிகளையும் ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நிறைவேற்ற வேண்டுமே, அதன்படி கை கொள்ள வேண்டுமே என்று தேடுகிற ஒரு வாஞ்சையை கர்த்தர் எங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேட, உம்முடைய சமூகத்தை நாட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு உம்மை தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வருகைக்கென்று கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.